அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யும். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமானவரே, எந்தடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாத அளவிற்கு இன்சூரன்ஸ் பெல்லோஷிப்பை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நன்றி. ஒருவர் ஊழியம் செய்தால் அதை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற வார்த்தையை நீங்கள் இந்த இடம் முழுவதும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவர். நீங்கள் பெருகி நான் செருகி இந்த இடம் முழுவதும் இருப்பதற்காக கோடி நன்றி. எல்லா துதிகளும் பெருமையும் கத்தறிய நல்ல பிதாவே. முதலாவது தேவனுக்கு நன்றியினை காணிக்கையாக்கி இந்த அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த நம்ம இன்சூரன்ஸ் ஃபெலோஷிப்பினுடைய தலைவர் அந்த மாதவகுமாரனுக்கு நன்றியினை தெரிவித்து, இங்கே இன்று எப்போதும் எங்களுடைய கிடியன் மினிஸ்ட்ரியிலே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ராஸ் அவர்களுக்கும் எங்களுடைய டாக்டர் அவர்களுக்கும் அத்தனை பேர் இயேசுவின் நாமத்திலே நன்றியினை காணிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருப்புள்ள பட்டயமாக தேவன். ஆண்டவர் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஓடிட்டு எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிற்காகவும் தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டவர் எவ்வளவு பெரிய சாக்கியத்தை நமக்கு இந்த வருடத்திலே கொடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றியினை தானேயாக்கி என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்ட பொழுது அன்றன்றுள்ள ஆதாரத்தை கேட்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேச எனக்கு வாய்ப்பினை தேவன். Not only food, spiritually, emotionally, physically என்பதை தேவன் நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். பரமண்டலம் இருக்கிற ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 6:9 இருந்து வசனங்கள் ஆண்டவர் சொன்னார். லூக்காவிலே இருக்கக்கூடிய ஆண்டவருடைய அந்த வார்த்தை அதே இடத்திலே சொன்னாலும் ஆண்டவர் நம்மை மையப்படுத்தக்கூடிய அந்த பரமண்டல ஜெபம் அது வார ஜெபமாகவோ மாத ஜெபமாகவோ சொல்லாமல் அன்றன்றுள்ள ஜெபத்தை தேவன் ஏறெடுப்பதற்காக நமக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொன்னேன். சங்கீதம் 32:8 தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்கிறோம். தேவன் நம்மை எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். கர்த்தர் நாம் எந்த அளவிற்கு அவர் மீது நாம் அன்பை வைத்திருக்கிறோம் என்பதை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 136 பல இடங்களிலே ஆண்டவரை மிக அற்புதமாய் எடுத்துக்கிறார். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை, தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை, பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டது. பகலையான தேவனை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டது. இரவையான சந்தர்ப்பங்களையும் நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டது. இஸ்ரவேலிலே அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சாட்சியத்தை எகிப்திலே இருக்கக்கூடிய தலைச்சுவான்களை அணித்து அந்த இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை ஓங்கிய அங்கே இருக்கக்கூடிய புயத்தில் பலத்த கைகளிலும் அந்த செய்களை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டார். அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டார். பார்வோன் மன்னனில் இருந்து குதிரைப்படை வரை கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டார். தம் ஜனங்களை வனாந்தரத்திலே அழைத்து துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டார். சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுவித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டது. அது மட்டும் இல்ல, தாழ்மை உள்ளவர் மீது தேவன் எப்படி அன்பை வைத்திருக்கிறார் என்பதை தேவன் பார்க்கிறார். மாம்ச தேகம் உள்ள யாருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றும். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை ஏற்றும். ஆண்டவர் இந்த
ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து ஜெபம் செய்வதை தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். கேட்கிறது, என்கிட்ட அன்றெடுத்த அப்பத்தை எனக்கு ஆகாரத்தை தாருன்னு சொன்னார். ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட ஒவ்வொரு நிமிடமும் அவரோட டைரக்ஷனை, டெய்லி டைரக்ஷனை தேவன் கேட்கிறார். ஏன்னா இன்னைக்கு எஸ்டர்டே இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நமக்கு உண்மையாக இருக்க நேரத்தோட போயிடுச்சு. இன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா ஆண்டவர் சோர்ஸை நான் வேண்டும். பல இடங்களிலே ஆண்டவர் அதை நமக்கு உதாரணமாக எடுத்து இஸ்ரவேல் மக்களை அங்கே எகிப்திலே இருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வருவதற்காக ஆண்டவர் பல லட்சம் மக்களை அழைத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வழக்கமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு பாங்கு குணம் போகிறார். ஆண்டவர் இவ்வளவு பெரிய மாபெரும் அற்புதத்தை தேவன் செய்திருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் முணுமுணுத்து கொண்டே எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறதை அங்கே வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை ஏற்படுத்தி கட்டி அவங்க கொண்டு வரக்கூடிய ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை. அப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க பாட்டுக்கு அங்க நிம்மதியா இருந்திருப்போம், எங்களுக்கு வனாந்தத்தில் கொண்டு வந்து கொள்றது பார்க்கலையான்னு சொல்லி மோசே மீது கோபத்தை வெளியிட்டார். மோசே ஆண்டவர்கிட்ட போய், கர்த்தாவே இவ்வளவு நம்ம இதா இருக்காங்க, என்னை விட்டா என்னை அடிச்சு கொண்டுவாங்க, நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்ய ஆண்டவர் இவனுடைய வேண்டுதலை கேட்டுட்டு, இப்போ நான் சொன்ன இங்க போய் உன்னுடைய கண்மலையில நீ போய் ஊரத்தில் இருக்கக்கூடிய கண்மலைக்கு போ, அங்கே இதை எடுத்து உன்னுடைய தடி எடுத்து நீ அங்க போய் நீ அடி, அப்ப நான் உனக்கு தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின்படி அவன் அப்படியே கேட்டு யாத்திராகும் 17 1 to 6 வசனங்கள் இங்கே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்துல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. 2வது வசனத்துல பொறுத்து நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர்கள் கவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. 4வது கல்லெறிய பார்க்கிறாங்கன்னு ஆண்டவர்கள் சொல்லக்கூடிய முறையீடு. 5வது ஜனங்களுக்கு முன்பே கொண்டு போ, அங்கே ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி அவனை அணைப்பிச்சார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன மாதிரியே தண்ணி அற்புதமாய் தேவன் வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் செய்ததற்கு பிறகு ஆண்டவர் அந்த பரீட்சை பார்த்த நிமித்தமாக அந்த இடத்திற்கு மாசா மேரிப்பா என்ற இடத்திற்கு தேவன் செல்கிறார். அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மீண்டும் 1 Corinthians 10 ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். இதே இடத்திலே இருந்து அவர் கொஞ்சம் தூரம் போனார். ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனோம்னா மீண்டும் தண்ணீர் பற்றப்படுகிறது, குடிக்க ப்ராப்ளம். அந்த நேரத்துல இவங்க என்ன செய்யலாம் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது இதே மாதிரி முடிச்சு விட்ட பழையபடி சண்டை போடக்கூடிய நேரத்துல மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ போய் கண்மலையை பார்த்து நீ பேசு, உனக்கு நான் எல்லா வகையிலையும் நான் தண்ணி கொடுப்பேன், நீ தைரியமா போ. இவன் போய் அங்க இருந்து பழைய மாதிரியே கண்மலையை பார்த்து அடிச்சு. இவன் அடிச்ச உடனே தண்ணி வந்துடும். ஆனா இவனும் இவனை சார்ந்தவர்கள் யாரும் கானான் தேசத்துல நுழைய முடியாது. அதே ப்ராப்ளம், அதே பிரச்சனை, அதே மக்கள். ஆண்டவர் நீங்க முதல்ல சொன்னது நீ கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னாரு, 2வது சொன்னது கண்மலையை பார்த்து பேச சொல்லலாம். ஒரே சம்பவத்தை கூட தேவன் எதிர்பார்த்தார். எந்த நேரத்திலும் என்னுடைய வார்த்தைகள் காண்பதற்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமாக ஆண்டவருடைய வார்த்தை வந்தம் இருந்தது, ஜீவன் உள்ளது, கருத்துள்ள பட்டயமாக தேவன் பெற்றார்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நமக்கு மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் துளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புதைக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி வளைகிறது.
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறம் அது ஒருபோதும் வெறுமையானது. God's word cannot be there not. ஆண்டவர் சின்ன காரியமா இருந்தாலும் ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் சின்ன ட்ரெஸ் வாங்க போறதா இருந்தாலும் ஆண்டவர் அவரிடம் எதிர்பார்ப்பது நம்மிடம் கேட்டு முறையிட்டு செல்வதை ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலும் விசேஷித்த ஞானத்தை ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் ஆண்டவர் அந்த வார்த்தை குறைவற்றதும் வேதம் எவ்வளவு பெரிய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இந்த சூழ்நிலையிலே எண்ணாகமத்திலே 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 7 to 12 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 20 7 to 12 வசனங்கள். எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனை நஷ்டத்தை பார்த்து பேசுகிறாய். எடுத்தான் மோசையை பார்த்து சபைகளை கட்டி நாங்கள் தடைப்பட்ட பசுவோ என்று கையை ஓங்கி கண்மனையை உடனே தண்ணி ஏராளமாய் பேசுகிறது. சபையில குடித்தார்கள். அது பிடிச்சது ஆளுடைய நோக்கி இந்த சபையாருக்கு நான் பெற்ற தேசத்துக்கு நீங்கள் கட்டி போவதில்லை என்றார். இந்த இஸ்ரவேல் புத்திரர் தச்சோடு வாக்குவாதம் பண்ணிட்டு ஆண்டவர் ஒரு தரம் தான் சிலுவையில இருந்தார். 2 முறை கற்பனை அடிக்கிறார். அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியாத பல காரணங்கள் இருந்தாலும் மோசையை தேவன் நேசிக்கக்கூடியவர். அவன் செய்த தியாகங்களை தேவன் ஒருபோதும் நடக்கும். அவன் காணான் தேசத்துக்கு போல ஆனா அவனுக்கு கூடாரம் வைக்கக்கூடிய நேரத்துல மோசையும் தன் 3 பேருக்கு வைத்த கூடாரத்திலே அவனுக்கும் ஒரு இடத்தை தேவன் பஞ்சபாத பார்க்கக்கூடிய பார்சியாலிட்டி. அவன் எப்பொழுதும் அவன் செய்த தவறு தண்டனை கொடுத்தாலும் அவன் செய்த தியாகங்களும் தேவன் எப்பொழுதும் பார்த்து நம்முடைய தேவன் ஒவ்வொரு காரியங்களும் ஒருபோதும் ஆண்டவர் செய்யக்கூடிய எந்த பணிகளாக சரி ஒருபோதும் தேவன் அவர் கண்களிலே கண்ணீரோடு விதைக்கிறவன் ஆண்டவர் I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பலத்தினால் ஆகியனாலே நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எரிகிற அக்கினி கூடைகளுக்கும் ராஜாவாகி நம்முடைய கைகளுக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறவர். சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி நம்மை சாட்சியாய் நிறுத்தக்கூடிய தேவன் நமக்கு உம்மானை ஒரு சேனைக்கும் பாய்வேன் என் தேவனாலே முதலை தாண்டக்கூடிய வல்லமையை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். சிவந்த சமுத்திரத்திலே மாபெரும் அற்புதத்தை செய்த நம் தேவன் அங்கே யாத்திராவும் 14 முழுவதும் ஆண்டவருடைய மாபெரும் வெற்றி நாம் எல்லாரும் தெரியும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். இனி நீங்கள் காணக்கூடிய எகிப்தியரை ஒருபோதும் காண மாட்டேன் சொன்ன சொல்லி அந்த 31வது வசனம் வரப்பு எல்லாரையும் காலி பண்ணி மோசையின் தலைமையை தேவன் உயர்த்தி காட்டினார். ஆண்டவர் எப்பொழுதும் சரி சொன்னாலா கட்டளையிட்டார். 16வது யாத்திராத்துல மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பல லட்சம் மக்கள் நடந்து வரத்தை அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாங்க அவர்களுக்கு அடைத்து வரக்கூடிய தேவன் சில கட்டளைகளை தேவன் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம நினைப்போம் ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வருகிறதுன்னு சொல்லி
நம்ம ஆண்டவருக்கு பலமுறை டைரக்ஷன் கேட்காதனால வரக்கூடிய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் அந்த மீண்டும் அந்த உணவுக்காக அவர்கள் முன்னிறுத்த பொழுது தேவன் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர்களுக்கு சாயங்காலத்தில் காடைகளும் அவங்களுக்கு பகல்ல எப்படி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அளவு இருக்கக்கூடிய அந்த மன்னாவையும் தேவன் அவர்களுக்கு சப்ளை செய்யக்கூடியதை மிக அற்புதமாய் தேவன் செய்வார். அவங்களுக்கு எப்பெல்லாம் கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், யார் எவ்வளவு வச்சிருக்கணும். முதல் நாள் வச்ச உணவு அடுத்த நாள் நீ வைக்கக்கூடாது, வச்சேன்னு அந்த உணவு கெட்டு போயிடும். ஏன் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க சனிக்கிழமை மட்டும் 2 நாள் அந்த உணவை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று பிள்ளைகளுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. யாத்ராகமத்திலே 16:12 நாம் சில வசனங்கள் 20 வரை பார்ப்போம். நீங்கள் சாயங்காலத்தில் எடுத்து நீர்காலத்தில் அப்பத்தான் வெற்றியாகி நான் நேர்பாக சாயங்காலத்தில் காலையில் வந்து விழுந்து பாளையத்தை சுற்றிக் கொண்டது. குளிர்காலத்தில் பாளையத்தை சுற்றி பணி செய்திருந்த பணி நீக்கிறது. குளிர்ச்சியான ஒரு சிறிய குறைந்த பனிக்கட்டை பொடியத்தனையால் தலையில் ஏற்படுகிறது. சிறிது முதல்களை கண்டு நீ இறுதி என்று அறியாதது மறுபடி வந்து பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது இதை கருத்தில் உங்களுக்கு கொடுத்தால் கருத்தில் கட்டளைகள் என்னவென்றால் அவர்கள் அளவுக்கு கட்டதாக அதை எடுத்து சேர்க்கப்படுவீர்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் இந்த வெற்றிகளை அவனவன் தங்கள் கூடாரத்தில் இருக்கிறதுக்காக தலைக்கு அப்படியே செய்து சிலர் விருதியாகி சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். விருதியாய் சேர்ப்பது மீதியான கொஞ்சமாய் சேர்ப்பது அவர்கள் சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி ஒருவரும் மோசையை சொல் கேளாமல் சிலரை தீர்க்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக கொடுத்தார்கள். அது பூச்சி பூச்சை ஆண்டவர் God is God of freshness. எப்பொழுதும் அவர்களுக்கு தேவைகளை உடனுக்குடியாக செய்து காட்டக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய பார்வை வேற. உன் நினைவுகள் என் நினைவுகளே, உன் வரிகள் என் வரிகளே. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அவைகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டினுடைய 28 லட்சம் மக்களுக்கு அடிமைத்தனத்தை முறியடித்த மிக தலைசிறந்த ஜனாதிபதி. அவன் எப்பொழுதுமே அந்த ஆண்டவனுடைய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் வாழ்க்கையில் செய்தது. அவனுடைய பர்சனல் ஒரு முக்கியமான கையெழுத்தை வாங்க வேண்டும் என்று அவன் அதிகாலையிலே போய் அங்கே பிரசிடென்ட் வீட்டுல போய் நிற்கிறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன் சொல்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிரசிடென்ட் ஒருத்தர் பேசிட்டு 1 hour கழிச்சு வந்தாரு. பிரசிடென்ட், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு தெரியாம உங்களுக்கு எந்த சார்ட்டுமே கிடையாது, நீங்க எப்படி யாரோட பேசிட்டு போலீஸ் பரிசுத்த ஆவியார்கிட்ட காலையில இன்னைக்கு நான் இந்த நாட்டுக்கு அமெரிக்க நாட்டுக்கு நான் என்ன செய்யணுங்கிற ஒரு டைரக்ஷனை கேட்டேன். அதன்படி செஞ்சது பிறகு மற்ற காரியங்கள் செய்வேன். தேவன் நம்மிடம் எதிர்பார்த்து அதுதான். காலையில பிரச்சனைகள் இருந்தால் சாயங்காலத்திலே அழுகைத்தாக்கும், விடியற் காலத்திலே கடிப்புட்டான். 35 ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. காலையில பெரிய விசுவமை எடுக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு, குடும்பத்திலே 1000 பிரச்சனைகள் இருக்கு, அல்லது வாழ்க்கை தொழிலிலே பிரச்சனைகள் இருக்கு. தேவன் விரும்புவது காலையிலே நீ என் சமூகத்திலே உலகால் என்னிடம் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்க என்பதை தேவன் நம்மிடம் அவருக்கு நாம் கொடுக்கிறப்ப மழை போல வரக்கூடிய பிரச்சனைகள் தேவன் தவிடுபடியாக மாற்றி தேவன் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் பிள்ளைகளுக்கு எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் வர காத்துக்கொண்டு, ஆனால் தேவன் அவரோடு நாம் முறைகள் அந்த பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு வழிகாலாய் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மையும் புத்தகமாய் இருக்கக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை அழைத்தவர் எப்பொழுதும் சரி அவரை நம்பி போனவர்கள் ஒருபோதும் ஆண்டவர். 2வது
தேவன் விரும்பக்கூடிய முக்கியமான காரியங்களை தாவீது எப்பொழுதும் கடைபிடிக்கும். ஆண்டவர் பெலிஸ்தியர்கள் அவனை சூழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே இவன் ஆண்டவருக்கு போய் முறையிட்டு "Shall I go and attack" என்று கேட்கிறான். நான் இப்ப போய் அவன் அடிச்சு செய்யலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப போய் அடிச்சல சரியா இருக்கும். அவனை போய் கம்ப்ளீட்டா இருக்கு. அந்த ராகம் பள்ளத்தாக்குல நிக்கக்கூடிய அந்த இடத்துல இவன் போய் கம்ப்ளீட்டா அந்த இடத்துல நின்று அடிச்சு அத்தனை பேரையும் விரட்டி அவ்வளவு பேரையும் கொண்டு குவித்து முடிய வெற்றியை தேவன் உடைக்கிறார். ஹல்லேலூயா. இது நடந்த 1/2 மணி நேரம் அதே இடத்துல மீண்டும் அந்த இடத்துக்கு அதே இடத்துல மீண்டும் தான் அங்க போய் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கேட்கிறேன், ஆண்டவரே, நான் இப்ப அந்த பெலிஸ்தீனை எடுத்து நான் போக வேண்டும். நீ முசுச்சத்தை குடிக்க பின்னாடி இருந்து அந்த இலை அசைறப்ப போய் அதே பெலிஸ்தீன் அதே இடம் ஆண்டவர் 1/2 சொன்னாடி சொல்ற டைரக்ஷன் இப்ப சொல்ற டைரக்ஷன் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது எந்த மொமெண்ட்டுக்கு எந்த நேரம் வெற்றி கழிப்பிலே இருந்தாலும் தோல்வி விளிம்பிலே இருந்தாலும் நிலைகளை பார்த்து அதை பார்ப்பதை விட ஆண்டவரிடம் போகும் பொழுது ஆண்டவரிடம் முறையிட்டு அவர்கள் அனுமதியோடு செய்யும் பொழுது நமக்கு எதிராக முடிவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்ச்சிருக்கிறோம். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் விரோதமாக கர்த்தருடைய ஆவியானக்கூடிய விரோதமாக மந்திர தந்திரங்களை முறியடித்து ஆண்டவர் சாபங்களையும் ரோகங்களையும் தேவன் மாற்றி வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றியை உலகத்தில் இருப்பதை எண்ணில் இருப்பதற்கு நம் தேவன் இருதயத்தை சோதிக்க இருதயத்தை நினைவுகளை பார்க்கக்கூடிய தேவன் I will praise you for fearfully, wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பிறந்திருக்கிறபடியா கடவுளே உன்னை நான் வணங்குகிறேன். என் தாய் கரு உருவாவதற்கு என் கண்கள் உண்மை கண்டது, உண்மை என் ஜீவ புத்தகத்தில் நான் தேவன் ஆண்டவர் விரும்புவதுதான். நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை தேவன் விரும்புகிறார். சாங்குகளிலே நாம் பார்த்த 5:18 20 வசனங்கள் படிக்கலாம். நேராய் போகாமல் சீக்கிரமா இருக்கும். அப்பொழுது வெடித்தலை பாளையத்தை முறையிட்ட சக்தி ஆண்டவர் இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எப்பயுமே பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் வேர்ட்ஸை தேவன் முன்பாக சொல்வதை தேவன் விரும்புகிறார். 8416 தீர்க்கதரிசன வார்த்தைகள் வேத புத்தகத்தில் தேவன் ஆண்டவருக்காக எந்திரிச்ச உடனேயே முதல் சர்க்கம்ஸ்டன்ஸ் கொடுத்தாரு. தேவ வார்த்தைகளை நான் சொல்லுவதை free from sickness and poverty. I'm full of energy and strength. I'm a child of Most High God. I'm God's masterpiece. God is directed my steps.
God has planned to prosper me, to give me a open step. I'm ஆண்டவர் சொல்லக்கூடியது. I'm blessed in the motherly city. I'm blessed in the country. I'm blessed wherever goes, wherever country. போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். தேவன் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து வழிகளை திறந்து அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனிடம் நாம் கேட்கின்ற பொழுது மிகப்பெரிய ஆபத்திலே இருந்து நம் பிள்ளைகளை பாதுகாப்பு. தாவீதே 101 போர்க்களம் இருக்கின்றார். அதுல எல்லா போர்க்களத்திலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு பெரிய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்க வேண்டியதை அதை பார்க்கும். சில நேரங்களில் சில நண்பர்கள் மூலமாக அந்த உபதேசத்தை மோசைக்கு அவருடைய மாமனார் மூலமாக கூட ஒரு காரியத்தை அவருடைய மாமன் மோசே எப்படி இந்த எகிப்துல இருந்து இவங்க எல்லாத்தையும் வளர்ப்ப எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்து என் தலையில வைப்பாங்க. அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு சொன்னப்ப ஜெஸ்கோ சில ஆலோசனைகள் செய்வாங்க. நீ 1000 பேரு, 50 பேரு, 100 பேரு, 10 பேரு இப்படி தலைவர்களை நீ ஏற்படுத்தி வச்சுட்டீங்க. அவங்களுக்கு சின்ன மேட்டரை நீ டீல் பண்ணாத, அவங்க பார்த்துக்குவாங்க. அதுல முடியாத பெரிய மேட்டர் வரப்போ நீ டீல் பண்ண சொல்லி யாத்திராவும் 18 அதுல எந்த மாதிரி கேட்டகரியில் நீ வைக்கணும்? உண்மை உள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன், மன ஆசை இல்லாதவன், அதுக்கு பிறகு திறமை ஆண்டவர் அற்புதமா நீதி நிர்வாகத்தை எப்படி உலகத்துல முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் லாவை உலகத்தில் கொண்டு வந்த தேவன் நம்மோடு நமக்கு வழிகாட்டி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரிடம் ஒரு அனுமதியை நாம் கேட்கின்ற போது தேவன் நமக்கு வழிகளை திறந்து. சமீபத்துல ஒரு பெரிய வழக்கிலே நான் 2 நாளைக்கு ஆஜராக அதுக்கு முன்னாடி போன வாரம் டெல்லிக்கு போயிருக்கிறப்ப ஒரு பெரிய பாஸ்டர் அந்த போதகருக்கு மீது சிபிஐ ஒரு பெரிய வழக்கை தாக்கல் செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக நான் போய் நிற்கிறப்ப அந்த நீதிபதி கடுமையான நீதி. அந்த இடத்துல பாஸ்டர் கொஞ்சம் வருத்தத்திலே இருந்தார், கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருந்தார். நம்ம தப்பே பண்ணாலும் கேட்டோம். அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஃபெல்லோஷிப் டீம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் வெளியே நிப்பாட்டி அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு டைரக்ஷன் எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு வழிவாசம் வைத்தார். அவாந்தர வழிகளிலே வழிகளை தரவே மலைகள் விலகினால் பர்வதங்கள் வைத்தார். எப்படி பெருமைக்கு எங்களுக்கு நீர் தேவன் உள்ள போனா அந்த மொமெண்ட் வரப்ப கடுமையான இந்த நீதிபதி சிரிச்சுட்டே சொல்லிட்டு அவங்களுக்கு கணத்தை எடுக்க பெரிய ஆச்சரியம். தேவன் அவர் நம் பிள்ளைகளை நாம் அந்த நேரத்தில் டிப்ரெஷன் ஆகி அந்த பாசன நம்ம உட்கார்ந்திருந்தால் ஒரு வேலை அந்த காரியத்தை மொமெண்ட்ல ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் தேவமா வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சிறைக்காவாக பள்ளத்திலே இருக்கக்கூடியவர்களை மேலுக்கு அழைத்து சொல்லக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். யோசிப்பார் 3 நாட்டு படைகள் அவனை சூழ்ந்து கொண்டு அமனோக்கியர்கள், எமோனியர்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனைகள் அவர் எடுத்துக்கொண்ட ஒரே காரியம் என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த காரியத்திலே அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி குழந்தையிலிருந்து பெரியார் வரை எல்லாரையும் வர வச்சு அவர் நிக்க வச்சு ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் என்பது நாங்க எந்த தப்புமே செய்தானோ இவங்களை அடிக்க வேண்டாம், நீங்க எனக்கு சொல்லிட்டு 2 நாளாக 20:12 அவன் சொல்லுகின்றான், என் கண்கள் உண்மையே என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறார். யதார்த்தமான அவனுக்காக என்னைக்குமே நம்ம சொந்த பலத்துல போகா அவனுடைய பலத்திலே போக நியூ டோர்ஸ் ஆகும். ஆண்டவர் கர்த்தர் என் பலன்
ஆனா அவர்கள் மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் தேவனுடைய கடமை. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கடமைகள் நாம் பார்க்கிறோம். 33,000 படைகள் கிதியோன் கையிலே இருக்கிறது. உன யோசனைக்க பெரிய படைகள். அவன் 33,000 படைகளை பெரிய படை நினைச்சு கிதியோன் மகிழ்ச்சியா நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட ரொம்ப படைகள் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உன்கிட்ட பயந்து டீம்ல நீ வெளியே போகுது 10,000 பேர் வெளியே. அதுக்கு பிறகுதான் ஒரு சில டெஸ்ட் வைக்கிறேன். ஆத்துல போய் தண்ணியை போது முழங்கால் போட்டு அவன் குடிக்க முடியாதவனா வெளியே எல்லாம் போனதுக்கு பிறகு மொத்தம் இருக்குது 300 பேர். இந்த 300 பேருக்கும் இந்த ரெண்டையும் மட்டும் வச்சுட்டு போன ஸ்பாட்ல எதிரிகளை துவம்சம் செய்து வெற்றியை தேவன் உதவினார். ஏன்னா கிதியோன் மனசு நினைச்சிடக்கூடாது, நம்மகிட்ட இருக்கிற படைகளால ஜெயிச்சிட்டோம், என்ன நம்பி இருந்தேன்னா உனக்கு நான் வெற்றியை தருவேன் என்று சொல்லி நாம் தேவன் சொல்லிக்கிறார். இதே மாதிரிதான் யோசிப்பாத்துல கூட அந்த 3 நாட்டு படைகள் சூழ்ந்து வர்றப்ப கூட அவன் ஆண்டவருக்கு முறையிட்டு அங்க நிப்பாட்டின பாடகர் குழுவை நிறுத்தி கற்ற நல்லவர் திருவை மட்டும்தான் 3 நாட்டு படைகள் அவங்க ஆயுதங்களை அவர்களுக்குள்ளே அழைத்து அத்தனை பேர் எவ்வளவு ரசிக்கிறவர் பிசாசை எந்த சூழலையா நம்ம அதை கண்டு பயப்பட வேண்டிய அச்சத்தை தேவன் நமக்கு ஒருபோதும் பயம் கொடுக்கிற ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புதிய ஆவியை தேவன் நம்பில் ஒரு பயம் போன அன்பை தேவன் கொடுத்தது. முதலிலே நாம் பார்த்தது அங்கே கண்மலை பார்த்து அடி என்று சொன்ன பொழுது 2வது முறையில் அவன் பேசும் சொன்ன பொழுது அவன் அடித்து தவறிச்சு. 2வது இங்கே முதல் முறையிலே அதே இடம் அதே பகுதியிலே பெலிஸ்தியர்கள் நிற்கும் பொழுது முதலிலே ஆண்டவர் போக சொன்னவர் 2வது முறை போக வேண்டாம் என்று சொன்னார். இவனே ஒரு தவறு செய்வான். தாவீது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டாம் என்று சொல்ல ஆண்டவரை கேட்காம மக்களுக்கு அதனால எவ்வளவு பெரிய எவ்வளவு 70,000 பேர் அந்த இடத்திலே விழுந்து இறந்தாங்க. தேவன் ஒரு சின்ன தலைவன் ஒரு தவறு செய்தால் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதற்கு அன்றைய உதாரணமாக அங்கே பெரையா அப்போஸ்தலர் நடவடிக்கை 17 10வது 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே இருப்பவர்கள் தினசரி வேதத்தை தியானித்து அதன்படி அவர்கள் இருந்து இருப்பதனால தெசலோனியர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானம் உள்ளவர்களாக கலிர்மையாக ஆண்டவர் விரும்புவது வேத வசனங்களை நாம் படிக்கின்ற அதை தியானிக்கின்ற பொழுது அதை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுதே தேவன் பல ஆலோசனைகளை நமக்கு இங்கே இஸ்ராக்கு சொன்னதை போல நெகேமியாவுக்கு சொன்னதை போல அந்த மாபெரும் அரங்கத்திலே நிற்கும் பொழுதும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை அந்த இடத்திலே நின்று வாசிக்கின்ற பொழுதே மாபெரும் அற்புதத்தை தேவன் செய்து கொண்டிருந்தார். அது யோசுவாவுக்கு அந்த எவ்வளவோ பல காரியங்கள் கானான் தேசத்துக்குள்ள அங்கே மோசையினுடைய தளபதியாய் இருந்த இவன் போக முடியவில்லை, மோசை போக முடியும். ஆனால் அவருடைய தளபதி உள்ளே போக முடியும் என்றால் ஆண்டவர் சொன்னது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை அவன் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் இவன் மாடு மாதிரி அந்த வார்த்தையை நீ அசப்போட்டு இருந்தீங்கன்னா நீ எல்லாமே உனக்கு வாய்க்கப்பட்டதுன்னு சொல்லி யோசுவா 1 9 10 8 9 10 அந்த வசனங்களிலே தேவன் அவனுக்கு அழகாக இருப்பான். அதே யோசுவா சூரியனை நிறுத்தி நேர சட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றம். அது மட்டுமல்ல, அந்த மிகப்பெரிய அந்த ரெட்சி எப்படி சிவந்த சம்பவத்தை 2ஆ பிளந்து ஆண்டவரே தண்ணீரை உறிஞ்சி ஒரு பக்கம் அவங்களை நடக்க வச்சு தண்ணீரை கலந்து விட்டாரோ, இவங்க இறந்து நடக்கிறப்ப கூட
எந்தவித பிரச்சனை இல்லாமல் சொல்லிட வழிகளை யோசுவா தேவன் நினைத்தார். அதே யோசுவா கூட ஒரு தவறை செய்து எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவனுடைய மாபெரும் வெற்றிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை பார்த்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் இவனுடைய எப்படி மட்டும் போய் அணுகிறதுன்னு பார்த்து ஒரு தந்திரத்தை செய்து நான் உங்களுக்கு அடிமை, உங்களுடைய எல்லாத்தையும் நாங்க பார்த்து ஆச்சரியப்படுறோம், கர்த்தர் உங்களோட இருக்கிறத பார்த்து நாங்க ஆச்சரியப்படுறோம், நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு உணவு நாங்க திராட்சை துருத்தியில கொண்டு வந்திருக்கோம், அதை உங்களுக்கு கையில தர்றோம், நீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்காங்க. அது யதார்த்தம். குணத்தவனுடைய விளைவு அவங்களை ஒப்பந்தமும் செஞ்சு அவங்களை அடிக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்கள் எல்லோரும் உள்ள வந்து அந்த நாட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரப்ப அப்ப ஆண்டவர் சில வேறு சில யுக்திகளை அவருக்கு செய்வார். யோசுவா 9:1 14 வசனங்கள் படிக்கும்படி நான் மனிதனும் ஜீவனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் பேச்சியரும் எமோரியரும் ஆனாலும் பெற்றியரும் ஏவியரும் எகூசியருமான சகல ராஜ்யங்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர் ஒருமனப்பட்டு வேகமாய் கூறினார்கள். எரிகோவுக்கும் ஆயிரத்தி துறப்பால் தேசத்தை ஒரு தந்திரமாக பண்ணி தங்கள் தானாதிபதிகள் கூட தங்களை தானாதிபதிகள் காண்பித்து பழைய இரண்டு பைகளை பழைய பழுதுபட்ட பழைய பாதல் செய்தை அந்த கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை முடித்துக் கொண்டார்கள். படித்து அவர்கள் கொண்டு போன அவர்கள் திருச்சாலை அவனையும் மனுஷனை நோக்கி நாங்கள் தூரங்கள் என்னோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்படி இளைஞரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுமையை முடித்துள்ளாகும் நாங்கள் அவர்கள் தூக்குவதை நோக்கி நாங்கள் ஒரு அடிமை இருந்தார்கள். அது அதற்கு அவர்கள் நாமத்தை கேட்டு ஒரு அடிமையாகி நாங்கள் வெகு அவருடைய கீர்த்தியையும் அவன் எதிர்த்து அவர் எப்போது ராஜாவை எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வலித்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு நாங்கள் ஐயா எங்களுடைய உடன்படிக்கை பண்ண உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்று எங்கள் மனைவியாக எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ இரண்டு கூட்டம் போட்டிருக்கிறது. நாங்கள் ஆனால் இதோ போயிற்று எங்கள் பத்திரங்களும் பாவச்சையும் நெருக்கமான படமாய் போயிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய வாங்கிக்கொண்டார்கள். அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களுடைய வீரோனை காப்பாற்றும் நடவடிக்கையை சமோடிப்படுத்தினான். அதற்காக சபை பிரபுக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கப்பட்ட அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவில் வீடுகளோடு என்று கேள்விப்பட்டார்கள். பிரயாண பண்டிகை 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணத்துக்கு கொண்டார்கள். இந்த பட்டணங்களுக்கு சபையின் ஆனாலும் சபையை எல்லா பிரபுக்கள் கைப்பற்றினார்கள். அப்பொழுது சகல பிரபுக்கள் சபையை யாரும் போகும் மண்ணில் விராது நாம் அவருடைய பின்னோடி வைத்து செய்வோம். பிரபுக்களாக நாங்கள் சபையை எல்லாருக்கும் சிறகு தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் கடவுள் என்று பிரபுக்கள் பேசுகிறார்கள். ஆண்டவர் யோசுவா அந்த நிமிஷம் யோசிச்சிருந்தான்னா, ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட டைரக்ஷன் கேட்டிருந்தான்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது இன்னைக்கு பல வழக்குகள் நீதிமன்றத்துக்கே போறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்டே நம்ம முறையிட்டு இருந்தா போட்டிருப்போம், வக்கீல்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்டே பரிகாரியா இருக்கக்கூடிய அவர்கிட்டயே அவர் சமூகத்துல உட்கார்ந்து கேட்கிறப்ப டாக்டர்கிட்டே போக வேண்டியது. அல்லேலூயா. ஆனா தேவன் அவரிடம் எதிர்பார்த்தது எஸ்டர்டே இன்ஃபர்மேஷன் மே நாட் ஒர்க் டுடே.
என நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே ஆண்டவர் எதிர்பார்த்து அவரோட பேச வேண்டியதை தேவர்கள் எதிர்பார்க்கிறார். சார்ஜ் போத்தர் அவர் எப்பயுமே அவர் மேல ஒரு காசு கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட 40,000 அனாதை குழந்தைகளுடைய தகப்பன் அறிக்கை பேச அவ்வளவு பேருக்கும் அவர் கையில ஒரு பைசா இல்லாமையே ஆண்டவர்கிட்ட மட்டுமே ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை போஷிக்கக்கூடிய மாபெரும் பணியை செஞ்சுட்டு ஒரு பெரிய மீட்டிங் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்ப கப்பல்ல போயிட்டு இருக்கிறப்ப பனி கீழே இருக்கிறப்ப கேப்டன் சொல்லுவாரு, நீங்க இந்த தேதி நீங்க அந்த இடத்துல போய் சேர முடியாது, 2 நாள் ஆகும். எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவர் டைரக்ஷன் பண்ணிதான் நான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இப்ப திறந்து பாருங்க. திறந்து பாக்குறப்ப அந்த பனி இன்னும் கூட இருக்காது. இவர் குறித்த நேரத்திலே அந்த இடத்தை பேசுறாங்க. அவர் கொடுத்த டைரக்ஷன் இருக்காரு, அவர் கொடுத்த வழிகாட்டுதல் இருக்காரு. எந்த சாத்தானும் நம் மீது கை போட. அதனாலதான் உபாகமத்திலும் சரி யாத்திராகமத்திலும் சரி தேவன் சொல்லக்கூடியது, ஆண்டவர் சொல்லக்கூடியது, நீ காலையில எந்திரிக்கப்பயும் சரி, உட்காரும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, படுக்கும் போதும் சரி, நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதி நியாயங்கள் பொறுத்து ஒரு நாளைக்கு நான் 7 தரம் உண்மை நான் துதிப்பேன் என்று அந்த தாவீது சொல்லுகின்றார். என வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்திலே நான் பிரியப்படுகிறேன். ஒரு நிமிஷம் தாவீது ஒரே ஒரு செகண்ட் அன்னைக்கு மட்டும் உப்பரிக்கு போருக்கு போகாம போய் அந்த உப்பரியை திறந்து அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அவன் கண்ணை மட்டும் சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய 3 பில்லியன் கிரைம்ல இருந்து அவர் தப்பிச்சது. 302, 379 அங்க இருக்கக்கூடிய அது மட்டும் கிடையாது, அங்க அடல்ட்ரி 3 தெரியக்கூடிய பெரிய குற்றத்தை அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர் சங்கீதம் 51 மாபெரும் ஆண்டவர் முறையிட்டு repentance is a clear condition for forgiveness என்பதை தேவன் அவன் மூலமாக உலகத்திற்கு நமக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பிரசன்னத்தை தேவன் நம்மோடு எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, கருப்புள்ள பட்டயமாக தெரிந்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் நம் கால்களுக்கு பாதையும் எல்லா வகையிலும் வெளிச்சத்தை நமக்கு கொடுத்து How I love your law, it's my day meditation. உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், இது எனக்கு நான் முழுவதும் தியானம் என்று சங்கீதக்காரன் 119:97 அவன் சொல்லியிருக்கிறான். அவன் எவ்வளவு அந்த வார்த்தைகளை விரும்பி இருந்தால் அவன் சொல்லியிருக்கான். 3 நாள் படைகள் அவனை சூழ்ந்திருக்கு. ரொம்ப சூழ்ந்து எல்லா படைகளும் வந்தது போல சுற்றிலும் பவுனை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அவனை சூழ்ந்து வருகிறான். இந்த நேரத்துல கூட ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டு அந்த முறையிட்டு காரியங்களை செய்கிறார். அதனால்தான் ஆண்டவர் தாவீதை தன் இருதயத்தை ஏற்றம் நேசித்தார். மிகப்பெரிய பில்லிகரகன் அவர் செய்த ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட எப்பயுமே அவர் சொல்வாரு. காலையில எழுந்த உடனே அவர் செய்யக்கூடிய முதல் படி சங்கீதத்திலே ஒரு நாளைக்கு 5 சங்கீதங்களை அவர் படிப்பார். அது எதற்காக படிக்கிறேன் என்று சொன்னார், ஆண்டவரோடு நான் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் அவர் படிப்பார். ஏன்னு சொன்னார், பொதுமக்களை கையாளுறதுக்கு எனக்கு மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவன் கொடுத்த விசேஷித்த ஞானம். ஆகவேதான் பாவம் வரை அவர் தினசரி 5 சங்கீதங்கள் ஒரு நீதிமொழிகளை படித்து ஆண்டவரோடு ஒப்புரவும் மனிதனோடு எப்படி ஹேண்டில் பண்றதுக்கும் தேவன் வல்லமையாய் செய்திருக்கிறார். மொத்தம் அதே விசேஷித்த ஞானத்தை டிசர்னிங் ஸ்பிரிட்டை தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். சாலமோனை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை நம் பிள்ளைகளுக்கு தருவதற்கு அவர் உண்மையும் புத்தகம் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த டெய்லி டைரக்டரை நாம் கீழ்ப்படிக்கிறோம். நம் ஆண்டவர் திறந்த வாசலை நம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.